ஸ்கின் கேர் டிப்ஸ் பத்தி யார்கிட்ட கேட்டாலும் குங்குமாதி தைலம் கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது ஸ்கின்னை க்ளோ ஆக்குறது மட்டும் இல்லாம ஸ்கின்ல சுருக்க வராம பார்த்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதை வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு 2 மடங்கு அதிகமா தண்ணி சேர்த்து சூடு பண்ண போறோம். கூடவே ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். சித்தரத்தை, கஸ்தூரி மஞ்சள், மஞ்சிஷ்டா, கடுக்காய் தோல், லோத்ரா பட்டை, பூலாங்கிழங்கு, கருப்பு வெட்டிவேர், கடுக்காய், முக்கியமா பன்னீர் ரோஜா இதழ்கள், வெள்ளை வெட்டிவேர், இது எல்லாத்தையும் லைட்டா கல்ல போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டு கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே அந்த ஆயில்ல சேர்த்துக்க போறோம். இது கூட மறக்காம பட்டையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரணும். இந்த ப்ராசஸ் ரெடியாகி முடியறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல எடுக்கும். இது கொதிக்கும் போதே தாராளமா குங்குமம் பூவும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வடிச்சு எடுத்துக்கோங்க. இனி ஃபைனலா கொஞ்சமா குங்குமம் பூ ஆட் பண்ணிட்டோம்னா குங்குமாதி ஆயில் ரெடி. இவ்வளவு பெரிய ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நான் கீழே டேக் பண்ணிருக்கேன் நைரா ஹெர்பல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க. இவங்க 5 மணி நேரத்துக்கு மேல இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சி இந்த குங்குமாதி ஆயில் ரெடி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்டா வாங்குற 100 பையர்ஸ்க்கு 30% ஆஃபரும் கொடுக்குறாங்க. சோ மறக்காம இந்த ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க. பாய்.